அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, என்னோடய ஸ்டைலில் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி வந்து ஒரு மட்டன் குழம்பு தாங்க செய்ய போகிறேன். அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டோம்னே அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க. குக்கரில் வேக வச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு நல்லா நான் ஒரு 4-5 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு மட்டனை இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து குழம்பு செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாகவே வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நீங்கள் வந்து மட்டனை வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 4 விசில் இல்லாட்டி 5 விசில் விட்டுருங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும். எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே குக்கர் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனது ஒரு 2 பட்டை போட்டுக்கிறேன். ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு 5 கிராம்பு நான் வந்து சேர்த்துறேன். பாருங்கள், ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரியட்டும். பாருங்கள், ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சது. இப்போ வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் நான் வந்து அதோடு சேர்க்க போகிறேங்க. ஒரு 5 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், 3 தக்காளி, பழமான தக்காளியாக பார்த்து அரிஞ்சிக்கலாம். நம்ம போட்டுட்டு கொஞ்சமாக வந்து 1 ஸ்பூன் இருக்கும் கல் உப்பு சேர்த்து நான் வந்து வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கணும் நமக்கு. பாருங்கள், இந்த மட்டன் குழம்பு நீங்கள் செய்யும் போதெல்லாம் வெங்காயம் தக்காளி நல்ல ஒரு பேஸ்ட்டுக்கு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வதக்கணுங்க. பாருங்கள், எப்படி ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து சேர்த்துட்ருக்கேன். 1 கிலோ அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூனால் நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சரியாக இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துட்ருக்கேன். இந்த கரம் மசாலா ரெசிபிலாம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் எப்படி ரெடி பண்ணுறதுன்றது நான் போட்டிருக்கேங்க. மிளகு, சோம்பு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா எல்லாம் போட்டு அரைச்சது தான். அதில் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மல்லி மிளகாலாம் சேர்த்து அரைச்ச தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்த மட்டன் எடுத்து அதோடு சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு இன்னொரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம செம்ம சூப்பராக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு. இது வந்து பரோட்டா, சப்பாத்தி, சாதத்துக்குலாம் அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் குழம்பு. பாருங்கள், ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அந்த மட்டன் தண்ணியை எடுத்து நம்ம வந்து ஊற்றிடலாம். அதில் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியை நான் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல, இந்த மட்டன் தண்ணியே போதுங்க. நம்ம ஏன்னா ஏற்கனவே வெந்து வந்திருக்க மட்டன் எல்லாமே. இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு திரும்ப வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தேங்காவை நல்லா விழுது மாதிரி நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க, நல்ல ஒரு பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சிக்கு. அப்படி இல்லை உங்களால் அரைக்க முடியல அப்படின்னா தேங்காய் நீங்கள் பால் பிழிஞ்சு ஊற்றுருங்க. பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டேன் நான். அவ்வளோதாங்க, மூடி வச்சுறேன். ஒரு 2 விசில் விட்டால் போதும். நம்ம ஏற்கனவே மட்டன் வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ஒரு 1/2 ஹவர்லேயே உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும் இந்த மட்டன் குழம்பு. பாருங்கள், திறக்கும் போது செம கமகமன்னு வாசனையோடு நான் வந்து மட்டன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அவ்வளோதாங்க, எந்த அளவுக்கு ஒரு திக்கு உங்களுக்கு வேணுமோ இதை விட நீங்கள் தண்ணியாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லெண்ணெய் எங்கள் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, அப்படியே சூடான சாதத்தோடு இந்த மட்டன்லாம் போட்டு சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்கும்போது சாப்பிடணும் போல் இருக்குது. ஃபைனலாக நான் வந்து மல்லி புதினா கொஞ்சமாக தூவி விட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போகிறேங்க. அப்படியே நம்ம திறந்து சாப்பிடும்போது கமகமான வாசனையோட செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் இதேமாதிரி மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.